காலை வணக்கம். என் பெயர் ஆ. கவினிலா. பெரம்பலூர் மாவட்டத்தில் லாடபுரம் கிராமத்தில் அரசு ஆதிதிராவிட நல உயர்நிலைப் பள்ளியில் நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஆர் ராகவி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் து. ஹர்ஷினி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சே. சாந்தி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஆசியா சுந்தர். 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு. பிளாஸ்டிக் பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. பிளாஸ்டிக் பொருட்கள் மண்ணில் மட்காது. பிளாஸ்டிக் பொருட்கள் நமக்கு உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும். பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதால் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. முக்கியமாக தலைவலி உண்டாக்குகிறது. நரம்பு மண்டலத்தை மிகவும் சேதப்படுத்துகிறது. கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்திற்கு மிகவும் சேதமடைகிறது. இப்ப நம்ம பார்க்க போறது நெகிழி பொருட்களில் உள்ள தீனிகள். இதை பயன்படுத்துறதுனால நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே பாதிப்படையுது. இதுல நெகிழி பொருட்களை பதப்படுத்தப்பட்ட தீனிகளை சாப்பிடுறதுனால இதுல அதிகமா கெமிக்கல் கலக்கிறதுனால நம்ம உடலுக்கு பல நோய்கள் வருது. இதை சாப்பிடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்குது. இது எரிக்கும் போது நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமா அழியும். அதே மாதிரிதான் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். இப்போ இது எப்படி எரியுதோ அதே மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்க உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு நம்ம உடல்ல இருக்க உறுப்புகள் எல்லாமே நம்ம சீரியஸான ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அதனால பெற்றோர்கள் யாரும் குழந்தைகளுக்கு இதை வாங்கி தராதீங்க. நன்றி. பிளாஸ்டிக் தவிர்ப்பதற்கான வழிமுறைகள். நம்மளோட அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யணும். தேவையற்ற பிளாஸ்டிக் பேக்கேஜ்களை தவிர்க்கணும். கடைக்கு போயிட்டு பிளாஸ்டிக் பைகளை வாங்குறதை தவிர்த்துட்டு வீட்டில இருந்தே மறுபயன்பாட்டிற்குரிய பைகளை எடுத்துட்டு போகணும். பெற்றோர்கள் நல்ல உணவுகளை செஞ்சு கொடுக்கணும். நன்றி. உடலுக்கு நன்மை தரும் பொருட்களை வாங்க பார்க்கலாம். ஆப்பிள் மூளை செயல்களை அழிக்காமல் பயன்படுகிறது. ஆரஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். திராட்சை புரதங்கள். சீதாப்பழம் ரத்தத்தை பலப்படுத்துகிறது. முட்டை புரோதம். கடற்காய். வீட்டில் இருந்து செய்வதை விட கடல் முட்டை நம்மளே செஞ்சு சாப்பிடுறது நல்லது. கடையில் இருக்க பொருட்கள் சாப்பிடக்கூடாது. வீட்டில இருந்து செஞ்சு சாப்பிடலாம். வாழைப்பூ கல்லீரலுக்கு உள்ள கட்டியை கரைக்கும். சுண்டல். புரோதங்கள் உள்ளன. மொட்டை புரோதங்கள் உள்ளன. பாசிப்பயிர் உடல் வலிமை தருகிறது. முருங்கைக்கீரை இரும்பு சத்து தருகிறது. இது மாதிரி இயற்கை தானியங்களை சாப்பிடுங்க, செயற்கை தானியங்களை சாப்பிடுங்க. ஒவ்வொரு தானியத்திலும் பல்வேறு சத்துக்கள் உள்ளன. பல வகையான சத்துக்கள் தானியங்களில் உள்ளது. தானியங்கள் உணவை சேர்த்துக் கொள்வது நல்லது.